வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அறிவித்த இலவச திட்டத்திற்கு திடீர் எதிர்ப்பு. யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துக்குமே பயன்படாத ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தனியார் பேருந்துகளில் இயக்கி கொண்டிருக்கிற ஓட்டுநர்கள் எதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இலவச பேருந்து திட்டத்திற்கு திடீர் எதிர்ப்பு. தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இந்த எதிர்ப்பை இப்படி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காலமாகவே பயணிகள்கிட்ட சரியாகவே நடந்துக்கல. எந்த ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநரும் சரி, கண்டக்டரும் சரி பார்த்தீங்கன்னா, ஒரு பயணியை கூட ஒரு டைம் கூட திட்டாத நாட்களே கிடையாது. சரியான செல்ற இல்லைன்னா திட்டுறதில்ல. இப்படி பல தரப்பட்ட பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பயணிகள் கிட்ட ஒரு கடுமையான நெறிமுறையை தான் பயணிகள் இருக்காங்க. ஸோ அரசு இவர்களுக்கு எல்லாத்தையுமே வச்சது செக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இலவசத்தை அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லையும் இது நடைமுறையில் இருக்குதான். ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, எல்லா பேருந்துகள்லையுமே ஏசி பஸ்ஸை தவிர ஆதார் கார்டை காட்டிட்டு பெண்களுக்கு இலவசம் அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம், இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நன்மையை பெண்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, ஸோ அவங்க வீட்டிலேயே இருக்கிற காலத்தை போயிட்டு இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் விட்டு ஸோ இலவச பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்காகவே அரசு செஞ்ச ஒரு நன்மையான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக சேலத்தில் தனியார் ஓட்டுநர்கள் மற்றும் போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க. வேற எங்கேயும் இல்லைங்க, சேலத்துல தான். இதே சேலத்துல தான் ஓட்டுநர்கள் தனியார் பேருந்துகள் கட்டணத்தை உயர்த்தி கட்டண கொள்ளை பண்ணாங்க. அது ஒரு பக்கம் பண்ணாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவ்வளவுமே இவங்க தான் பண்றாங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா எதற்காக போராட்டம்? ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக சேலத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்துடன் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மாநகர நகரங்களில் இயங்கும் சாதாரண அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் அளிக்கப்பட்டு அமலில் உள்ளது. இதையடுத்து மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை விதிப்படுத்தி வெற்றி பயணம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்தநாள் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் விஜய் பேரவையில் அறிவித்தார். இதன்படி மாநகரம் நகரங்களில் இயங்கும் சாதாரண அரசு பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர பேருந்துகளில் இயங்கும் விரைவு எல்எஸ்எஸ் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த நிலையில் பெண்களின் இலவச பயண திட்டத்திற்கு விரிவாக்கத்திற்கு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. பெண்களின் இலவச பயண திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சேலத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இவ்வாறு பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அரசின் மகளிர் இலவச மகளிர் திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் தங்களின் வாழ்வாதாரமே போய்விடும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாங்க. ஸோ எப்படி இவங்க வாழ்வாதாரம் இந்த பயண திட்டத்துக்கு, அவங்க வீட்டில் கூட இந்த மாதிரி பெண்மணிகள் இருக்க மாட்டாங்களா? ஸோ அந்த டிரைவர் கண்டக்டர் வீட்டில் கூட பெண்மணிகள் இருக்க மாட்டாங்க, அவங்க பயன்படுறாங்க. உங்களுக்கு பயன்படலாம் என்ன, அவங்களுக்கு பயன். ஸோ மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறது நல்ல திட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆட்களால் மட்டும்தான் அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே பறிபோகும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து நன்மையான திட்டங்களை மகளிருக்கு கொண்டு வர இருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? இதுக்கு தாங்க இப்ப எல்லாத்துக்குமே ஃப்ரீ விட்டுட்டீங்க. இப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா கூட்டங்கள் ஏறும். தனியார் பஸ்ல யாரும் ஏறமாட்டாங்க. ஒரு 50 ரூபா பஸ் பேருந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல யாருமே ஏறமாட்டாங்க. இனிமே தனியார் பேருந்துகளுக்கு போகிற கூட்டம் அப்படியே லேடிஸ் ஜென்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க. லேடிஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அரசு பேருந்துக்கு நோக்கி பயணம் செஞ்சிருவாங்க. 50 ரூபா இந்த டிப்பனே அவங்க முடிச்சிருவாங்க. காலை டிப்பனே அந்த டிப்பனே முடிச்சிடலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அரசு அந்த பெண்மணிகளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கே தவிர எந்த விதத்திலையுமே இது கெட்டதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டுமே இல்லாம இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஸோ ஒரு பசியா இருந்து வேலை செய்யறதை விட காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு இலவச பேருந்துல போகலாம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்மணிகளுக்கு இது பயன்படும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம்
திட்டம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான். பூர்வத்தை வந்து நாம் பார்க்கலாம். அடுத்து இந்த போக்குவரத்து கழகத்தில் இவ்வளோ பேர் எடுக்கிறத இலவச அறிவிச்சதுனால அதிக அளவில் பேருந்துகள் கொள்முதலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதிய ரிக்யர்மெண்ட் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு 10,000 பேராவது, அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராவது எடுக்க போகிறாங்க. கண்டக்டர் ஒரு 8,000 பேர் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஸோ ஏஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்கள் எல்லாமே நிரப்ப போகிறாங்க. ஸோ மக்களே இப்போ வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கி அதன் பிறகு கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.